பிரபல திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் காலமாகி இருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சமீப காலமாக உடல்நலக்குறைவினால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய மகன் அவர் உடல்நலம் தேடி வருவதற்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பிலிருந்தும் அவர் குறித்து அவருக்கான பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உடல்நல குறைவு காரணமாக காலமாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. உதிரி பூக்கள், ஜானி உள்ளிட்ட பல்வேறு படங்களை, வெற்றி படங்களை இயக்கிய பிரபல திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் அண்மையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை கூட பெற்றிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய மகன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்காக அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மகேந்திரன் தற்பொழுது காலமாகியிருக்கிறார். யதார்த்த சினிமாக்களின் இயக்குனர் என்று எல்லோராலும் வர்ணிக்கப்படக்கூடிய இயக்குனர் மகேந்திரன் 1978ஆம் ஆண்டு வெளிவந்த முள்ளும் மலரும் திரைப்படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். தொடர்ந்து பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கிறார். சமீப காலமாக சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களையும் ஏற்று நடித்து வந்தார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் உடல்நலம் தேடி வருவதற்காக அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று அவருடைய மகன் சமூக வலைதளத்தில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் ராகேஷ் தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராகேஷ், மிகவும் பிரபலமான யதார்த்த சினிமாக்களின் இயக்குனர் என்று போற்றப்படக்கூடிய இயக்குனர் தற்போது மகேந்திரன் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மறைவு திரைத்துறைக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார். கண்டிப்பாக காயத்ரி, தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றி அமைத்த வெகு சில இயக்குநர்களில் ஒருவர் மகேந்திரன். குறிப்பா யதார்த்த வாழ்வியலை பதிவு செய்ததில் மகேந்திரனுக்கு எப்போதும் தனி பங்குண்டு. கடந்த சில நாட்களாக கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மகேந்திரன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ICU பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளித்த வந்த வண்ணம் இருந்தது. இருந்தும் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் இயற்கை எய்திருக்கிறார். இவருடைய இழப்பானது தமிழ் சினிமாவுக்கு நிச்சயம் ஒரு பேரிழப்பாகவே பார்க்கப்படும். குறிப்பாக இவர் திரைத்துறைக்கு வந்த அந்த 70கள் என்பது தமிழ் சினிமாவில் பெரும் மாற்றத்தை கண்ட ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். அந்த சமயத்துல சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்காகவும் கேலி சித்திரமாகவும் பார்க்கப்பட்ட அந்த தருணத்தில் சினிமாவில் யதார்த்த தன்மையும் எளிமையான கதைகளையும் எளிய மனிதர்களின் வாழ்வையும் பதிவு செய்தது மகேந்திரன் என்பது மாற்று கருத்தே கிடையாது. கல்லூரி நாட்களில் இருந்தே எழுத்து மீது தீரா ஆர்வம் கொண்டிருந்தவர் மகேந்திரன். ஒரு கல்லூரி விழாவில் இவருடைய பேச்சை கண்டு வியந்த எம்ஜிஆர் இவரை உடனடியாக திரைத்துறைக்கு அழைத்து வந்தார். ஆரம்பத்தில் இவர் எழுதிய படங்கள் ஒரு கமர்ஷியல் படங்களாகவே இருந்தாலும் அது தங்கப்பதக்கமாகட்டும், நாமூராகட்டும், ஆடுபுலி ஆட்டமாகட்டும் இவருடைய எழுத்து வணிக வெற்றியை பெற்று தந்தது. ஆரம்பத்தில் தொடர்ந்து வணிக படங்களுக்கு மட்டுமே கதையும் வசனங்களும் எழுதி வந்த மகேந்திரன் தான் எடுக்க விரும்பிய படம் ஒரு இயக்குனரான பிறகு மட்டுமே எடுக்க முடியும் என்பதை உணர்ந்தார். அந்த வகையில் 1978ஆம் ஆண்டு முள்ளும் மலரும் படத்தின் மூலம் இயக்குனராக மகேந்திரன் சொன்னார். அதுவரையிலான சினிமாவின் போக்கு, சினிமாவின் தன்மை முற்றிலுமாக மாற்றி அமைத்த படம் முள்ளும் மலரும். சினிமா என்பது வசனத்தின் அடுக்கு என்பதை முற்றிலுமாக மாற்றி அமைத்து சினிமா என்பது காட்சி ஊடகம் என்பதை நிரூபித்த படம் முள்ளும் மலரும். அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் மற்றும் சினிமாவுக்கான மிகப்பெரிய இடைவெளியை அடித்து நொறுக்கியவர் மகேந்திரன். இவருடைய
முள்ளும் மலருமாகட்டும், சிரிப்பு கடந்தும் அத்தனையும் இலக்கியத்தில் இருந்து கொண்டு வந்து அதை சிறப்பாக திரை வடிவம் கொடுத்தவர் மகேந்திரன். தொடர்ந்து நெஞ்சத்தை கில்லாதே என இவர் எடுத்த படங்கள் வணிக அளவிலும் வெற்றி பெற்றது, சினிமாவுக்கான இலக்கணங்களையும் வகுத்தது. அப்படியான ஒரு இயக்குனர் தற்போது நம்ம இடையிலே இல்லை என்பது நிச்சயம் தமிழ் சினிமாவிற்கு ஒரு பேரிழப்பு தான். அது வந்து மணிரத்னம் ஆகட்டும், இப்போ இருக்கிற ரஞ்சித் போன்ற இளம் தலைமுறை இயக்குநர்கள் வரையும் மகேந்திரனை பார்த்துதான் சினிமாவுக்கு வந்தோம் என்று கூறுபவர்கள் பட்டியல் அதிகம். அது இன்னும் நீண்டு கொண்டே போகும். இன்னும் பல தலைமுறைகள் வந்து மகேந்திரனின் சினிமாவை பார்த்து சினிமா எடுக்க வந்தவர்கள், அந்த வரிசை நீண்டு கொண்டே போகும். அவருடைய படைப்பு என்பது வெகு வந்து ரொம்ப சுருக்கிடலாம். ஒரு 14 படைப்பு தான், 14 படங்கள் மட்டுமே அவர் இயக்கியிருக்கிறார். இருந்தாலும் இந்த 14 படங்கள் தமிழ் சினிமா இருக்கும் வரை மகேந்திரன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். உண்மைதான் ராகேஷ். வெகு சில படங்கள் அப்படின்னாலுமே அதுல இலக்கியம் சார்ந்தும் சரி, ஒரு யதார்த்த வாழ்வியலை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய அது திரைப்படங்களாகத்தான் அந்த அத்தனை படங்களுமே அமைந்திருக்கிறது. இந்த நேரத்துல நடிகர் ரஜினிகாந்திற்கும் இயக்குனர் மகேந்திரனுக்குமான நெருக்கமான உறவு அப்படிங்கிறது பலராலும் அறியப்பட்ட ஒண்ணுதான். அதை பத்தி பகிர முடியுமா? கண்டிப்பாங்க. முள்ளும் மலரும் படத்துடைய கதையை வந்து அதை திரைக்கதை எழுதி முடித்த பிறகு இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் தான் நடிக்க வேண்டும் என்பதில் மகேந்திரன் தீவிரமாக இருந்தார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த் என்பவர் வெகு சாதாரணமான ஒரு நடிகர். அதனால் வந்து கமல்ஹாசன் இந்த படத்தை நடிக்க வேண்டும் என்று தயாரிப்பு தரப்பு திரும்பியது. ஆனால் இந்த கதை ரஜினிகாந்துக்கு பொருத்தமான கதை என்று விடாப்பிடியாக இருந்து ரஜினிகாந்தை நடிக்க வைத்தவர் மகேந்திரன். அதனாலவோ என்னவோ தெரியாது, ரஜினிக்கு மகேந்திரன் என்றால் எப்போதுமே தனி தெரியும். பல மேடைகளில் வெளிப்படையாக தனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி ரஜினி வந்து ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருப்பாரு. அவரோட அவர் பணியாற்றியது வந்து 2-3 படங்கள் மட்டும்தான். இருந்தாலுமே வந்து மகேந்திரன் தான் தனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. எத்தனை படங்கள் ரஜினி 166 படங்கள் ரஜினி நடித்திருந்தாலும் மகேந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்த 3 படங்கள் தான் ரஜினியின் நடிப்பை வெளிக்கொண்டு வந்த படங்கள்னு சொல்லலாம். குறிப்பா வந்து மேக்கப் வந்து அதிகமா புடிக்கிட்டு ரஜினி நடித்த அந்த 80களில் ரொம்ப யதார்த்தமா மகேந்திரனின் படங்கள்ல வந்து ரஜினி வந்து தென்படுவாரு. அவருடைய நடிப்பானது உலக தரத்திற்கு இருந்த அந்த காலகட்டம் வந்து நிச்சயம் வந்து யாராலையுமே வந்து அதை வந்து மாற்றுக்கருத்து சொல்லவே முடியாது. அது ஜானி ஆகட்டும், முள்ளு மலரும் ஆகட்டும், ரஜினி இன்னும் பல படங்கள் நடித்தாலும் சரி, ரஜினியின் கேரியரை திரும்பி பார்க்கும்போது காளியின் கதாபாத்திரம் என்பது எப்போதும் தனித்துவமாக பார்க்கப்படும். அதனால்தான் சமீபத்தில் ரசிகர்களை சந்தித்த போது கூட மகேந்திரனை தன்னுடன் வைத்துக் கொண்டார் ரஜினி. அந்த உறவானது தற்போது சமீபத்தில் வெளியான பேட்டை படம் வரை தொடர்ந்தது. அந்த படத்தில் நடித்த அந்த ஒரு வார காலம் வந்து தன் வாழ்வில் மறக்கவே முடியாத காலகட்டம் என ரஜினியும் சொல்லியிருந்தார், மகேந்திரனும் சொல்லியிருந்தார். அவர்களுடைய நட்புறவு என்பது நிச்சயம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வெற்றி கூட்டணி என்பதை தாண்டி அவர்கள் மனதளவில் அவங்களுக்கு நெருங்கிய நட்புறவு கொண்டவர்கள். ராகேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது இயக்குனர் திரு கருப்பழனியப்பன் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பிரபல இயக்குனர், யதார்த்த சினிமாவின் வாழ்வியலை தத்ரூபமாக எடுக்கக்கூடிய இயக்குனர் என்று பலராலும் போற்றப்படக்கூடிய இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவர் பத்தின உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. மிக வருத்தத்துக்குரிய செய்தி வச்சுக்கோங்க. அதிகாலையிலேயே அதாவது மகேந்திரன் அவர்களை வந்து பார்த்து வியந்து ரசித்து பல காலம் இருந்திருக்கிறேன். ஆனா கடைசியா அவருடைய கடந்த வருடம் அவரோடு நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு படப்பிடிப்புல வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் எங்களோட இருந்தார். அப்ப பார்க்கும் பொழுது அவர் இவ்வளவு மென்மையானவரா, இவ்வளவு கரிசனம் மிக்கவரா, இவ்வளவு எல்லோருக்கும் இணக்கமான முறையில் தன் கருத்தை சொல்பவரா இருப்பவர்ங்கிறது நான் அப்பதான் பகிர்ந்து பார்த்தேன். படப்பிடிப்பு முடிஞ்சா கூட அவர் அவருடைய காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போக மாட்டாரு. இருந்து அந்த இளைஞர்கள் நடிப்பதை ரசிக்கிட்டே இருப்பார். அந்த காட்சியை கோணத்தை ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதை பற்றி அவருக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை எப்ப சொல்லுவாருன்னா, படப்பிடிப்பு வந்து பேக்கப் ஆகி ரூமுக்கு போய் சாயந்தரம் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி இருந்திருக்கலாமா அப்படிம்பாரு. இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒழுங்கு சொல்ல மாட்டாரு, இருந்திருக்கலாமா அப்படிம்பாரு. ஒரு மிக பெருவாழ்வு வாழ்ந்தவர். இன்னைக்கு வந்து அவருடைய பழைய படங்கள் வந்து அவருடைய படப்பிடிப்புல இருக்க புகைப்படங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய மேனரிசம், உடல் மொழி, பார்வை எல்லாமே பாத்தீங்கன்னா மகேந்திரனிடமிருந்து இன்ஸ்பயர் ஆனதுங்கிறது தெரியும். அவர் கையில சிகரெட் வச்சிருக்கிறதுல இருந்து, திரும்பி பார்க்கறதுல இருந்து, சிரிக்கிறதுல இருந்து, பார்வை கூர்மையில இருந்து எல்லாமே மகேந்திரனிடம். அதன் மிச்சம்தான் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட இருக்குது. எப்போதும் ஒரு கலைஞன் அப்படித்தானே,
ஒரு நடிகர் என்பவர் ஒருத்தரை பார்த்து முழுமையா உள்வாங்குறாரு. அப்படி ரஜினிகாந்த் முழுமையாக உள்வாங்கிய ஒரு இயக்குனர் வந்து இயக்குனர் மகேந்திரன். அவரு நீண்ட காலம் வந்து இந்த யதார்த்த சினிமா இன்னும் எத்தனை காலம் கழித்து பேசப்பட்டாலும் அவருடைய தொடக்க புள்ளியா மகேந்திரன் அவர்கள் இருப்பார். இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு இயக்குனரா, வெற்றி இயக்குனரா இருந்த பிறகு இப்ப கூட நிறைய இந்த மாதிரியான ஒரு படங்கள்ல தன்னோட கௌரவ தோற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகரா இருந்திருக்கிறாரு. ஒரு இயக்குனரா அவரோட நடிப்பு சார்ந்து நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க? எப்பொழுதுமே மிகச்சிறந்த இயக்குநர்கள், மிகப்பெரிய தேடல் உள்ள இயக்குநர்கள் இருக்கார்கள். அவங்க திரையில வரும்போது ரொம்ப பெருசா மிஞ்சிட்டாங்க. உதாரணத்துக்கு நமக்கு முன்னாடி வந்த உதாரணம், பின்னாடி வந்தவர் மகேந்திரனுக்கு பின்னாடி வந்தவராக இருந்தா கூட இதற்கு முன்னாடி திரையில வெற்றி பெற்றவர் வந்து இயக்குனர் மணிகண்டன். மணிகண்டன் ஒரு விசால பார்வை உண்டு, எல்லாவற்றை பத்தியும் ஒரு பெரிய கரிசனம் உண்டு, ஒரு பெரிய படிப்பு உண்டு, ஆழமான படிப்பு உண்டு. அது திரையில வந்து ஒரு கலைஞரா வரும் பொழுது, நடிகரா வரும் பொழுது தெரியும். அதுவேதான் மகேந்திரனுடைய விஷயத்திலே நடந்துச்சு. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவனோட மிகச்சிறந்த நடிகராக இருக்கிறதுனாலதான் அந்த நடிகர்களை அவ்வளவு மிகச்சிறப்பை இயக்க முடிஞ்சிச்சு. இது போதும் அளவு, இவ்வளவு பாருங்க, இவ்வளவு திரும்புங்க, இவ்வளவு சிரிங்கன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஒரு நடிகரை இயக்குவது என்பது ஒரு இயக்குநருக்குள்ள இருக்கும் நடிகர் தான் அந்த வேலையை செய்யறாருன்னு நினைக்கிறேன். அதுவேதான் திரு பாரதிராஜ் அவருடைய விஷயத்திலேயே நடந்துச்சு. வரும்போது இவ்வளவு இயல்பா ஒரு நடிப்பு, இவ்வளவு பிரமாதம் நடிச்சிருக்காருன்னு பாரதிராஜ் சொல்லிருக்காங்க. அவர் அதைத்தான் ரொம்ப காலமா செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி மகேந்திரன் அவர்கள் இவங்களுக்கு இந்த காலமா செஞ்சுட்டு இருந்தது. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் திரையில் வரும் பொழுது, திரைக்கு பின்னால் திரையில் வரும் பொழுது பின்னாலும் என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை திரையில் பிரதிபலித்தார் அவர். அதுதான் அவருடைய பெரிய வெற்றி நடிகரா இருக்கிறது காரணம்னு நினைக்கிறேன். இது வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கும் உங்களுக்குமான நெருக்கத்தின் அடிப்படையிலிருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க சமீபத்தில் நடந்த இந்த மகுடம் விழாவில் நீங்களும் ஒரு நடுவர் குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கீங்க. திரு மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்போது வழங்கப்பட்டது. அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் படங்களை பற்றியும் அவர் பற்றியும் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பேசி அந்த அவருக்கு அந்த விருது கொடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க. அந்த நினைவை இப்போ பகிர்ந்து கொண்டா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, அவரு வாழ்நாள் சாதனையாளர் விருது என்பது மகேந்திரனுக்கு இவ்வளவு நாள் தள்ளி கொடுக்கறது என்பது என்னன்னா, அது ஒரு முழுமையடைந்த விருது. நிறைய வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொடுப்போம். இது ஏன் 10 வருஷம் முன்னாடி மகேந்திரன் அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா என்னன்னா, மீண்டும் மகேந்திரன் ஒரு படம் இயக்க வேண்டும், கண்டிப்பாக இயக்குவார், தொடர்ந்து அவர் பயணப்படுவார் திரையுலகில், இயக்குவார் அப்படின்னு நினைச்சதுனாலதான் அந்த விருது இவ்வளவு நாள் தள்ளி போனது. நியூஸ் மட்டும் இல்லை, எவரும் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து மகேந்திரன் அவர்களுக்கு கொடுக்காம தள்ளி போடுறது காரணம், அவர் சினிமாவின் மேல் அடங்கா காதல் கொண்டவர். மறுபடியும் படம் இயக்குவார், இன்னும் மிகச்சிறந்த படைப்புகளை தரப்போறாரு அப்படின்னு நம்பிக்கைதான் தள்ளி போனது. அப்புறம் அவர் தொடர்ந்து நடிகரா மாறிய பொழுது நியூஸ் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய படங்கள் இருக்குல்ல, ரொம்ப சொற்ப படங்கள் தான் எடுத்திருக்காரு. ஆனா அவருடைய நெஞ்சத்தை இல்லாத வந்து தமிழ் சினிமாவில் எல்லா இயக்குநராலும் ஒரு முறை எடுக்கப்பட்டு விட்டது. எவரெல்லாம் திருமணத்துக்கு முந்தைய காதல், திருமணத்துக்கு பிந்தைய காதல்னு ஒரு படுகிறாங்களோ, அது வந்து நெஞ்சத்தை இல்லாதனுடைய மிச்சம் இல்லாம இருக்கவே இருக்காது. எவரெல்லாம் ஒரு நேர்மறை கதாநாயகன் எதிர்மறையாக நடந்து கொள்கிறான், அவன் ரொம்ப நல்லவன், ஆனா அவனுடைய நல்ல தன்மையை அவனுக்கு வெளிப்படுத்த தெரியாது. ஒரு முரடன் போல வெளிப்படுத்துவாங்க, ஆனா அவன் ரொம்ப நல்லவன். அவன் இயல்பு நேர்மறை கதாபாத்திரம், ஆனா வெளிப்படுத்துறது எதிர்மறை கதாபாத்திரம்னு சொன்னா முள்ளுமல்லம் காளியை விட்டுட்டு இன்னொரு கதாபாத்திரம் எந்த இயக்குனரும் படைப்பதில்லை. முள்ளுமல்லம் கால்வி மிச்சம் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். நெஞ்சத்துக்கு மிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உதிரி பூக்களின் மிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு பிற பெண் மேல் ஆசை கொள்கிறான் அப்படிங்கிற சொல்லும் பொழுது எந்த கதை எடுத்தீங்கனாலும் அதுல உதிரி பூக்களுடைய மகேந்திரன் விட்டிருப்பார். அப்படி தான் எடுத்த படைப்புகளை கடைசி வரையும் யாரும் விட்டு விலகி செல்ல முடியாதபடி ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, அது பெரிய விஷயம். மகேந்திரனுடைய சினிமாவினுடைய நுழைவு என்பது வசன சினிமாவில் உள்ள வந்தார். ஆனா வசனம் இல்ல சினிமா, அது காட்சி ஊடகம் என்பதை அவருக்கான வாய்ப்பு கிடைத்த போது அவரை விடவும் அழுத்தமா தெரியப்படுத்தினவங்க யாரும் கிடையாது. அதையெல்லாம் பேசித்தான் மகிழ்ந்தோம். இன்னைக்கு அது ஒரு வருத்தம், அவர் நம்முடைய இல்லை என்பது. நன்றி திரு கருப்பழனியப்பன். ஒரு இயக்குனருங்கிற அடிப்படையிலிருந்து அவருடைய வாழ்வியலையும் அவருடைய படம் சார்ந்த விஷயத்தையும் ரொம்ப ஆழமாவே பதிவு பண்ணியிருக்கீங்க. அவர் நம்மளோட இல்லை அப்படிங்கிறது நிச்சயம் தமிழ் சினிமாவிற்கு ஒரு வருத்தமான விஷயம்தான், ஒரு பெரிய இழப்பு தான். என்றாலும் அவருடைய படங்களும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கிய படைப்புகளும் நம்மோடு தொடரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி.